நாங்கள் வந்து இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்கள் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வர நபர். என்னுடைய தாய் கேட்ட கேள்வி என்னென்னா, அவங்க வந்து வட்டியின் பக்கம் என்ன அதிகமாக அழைக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாமில் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மற்ற முஸ்லிமார்கள் வந்து அதே இடத்தில் உட்கார்ந்து வட்டியை அதிகம் வாங்குவதை நான் பார்த்துருக்கிறேன், நீ ஏன் வரமாட்ற அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன். ஆனால் என்னை விட நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு எளிமையாக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வட்டி முஸ்லீம்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. கொடுக்கல் வாங்கல வட்டி அடிப்படையில் எந்த கொடுக்கல் வாங்கலையும் ஈடுபடக்கூடாது. நாம் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தா அந்த கடனுக்கு வட்டி நாம் பெறக்கூடாது. ஒருவரிடம் நாம் கடன் பெற்றால் அந்த கடனுக்கு வட்டி நாம் கொடுக்கக்கூடாது. வட்டி கொடுக்கவும் கூடாது, பெறவும் கூடாது. இப்படி இஸ்லாத்தில் முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது வட்டி பெரும்பாவம் என்று சொல்லப்படுகிறது. அது பெரும்பாவம், இறைவனின் கடும் கோபத்திற்குரிய ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அடுத்தவன் கஷ்டப்படுறான், கஷ்டப்படுற நேரத்தில் அவனுக்கு நம்ம கடன் கொடுத்து உதவி செய்கிறோம். அந்த நேரத்தில் அவன் சிரமப்படுவதை பயன்படுத்தி கொண்டு நம்ம கொடுத்த தொகையை விட கூடுதலாக கேட்பது அநியாயம். நம்ம ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுக்குறோம், திரும்ப ஒரு மாதம் கழித்து அந்த 1000 ரூபாய் வாங்கும்போது 1000 ரூபாயை தான் வாங்கணும். நீ 2000 ரூபாயாகத்தான், 1500 ரூபா தான், 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் சொல்லி கேட்கக்கூடாது. அதான் வட்டி. இது அடுத்தவன் சிரமப்படுகிற நேரத்தில் பயன்படுத்தி கொண்டு அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சுவதை போல பணத்தை உரிவது என்பது கூடாது. இஸ்லாம் தடுக்கிறது. அது பெரும்பாவம் என்று சொல்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க, மற்ற முஸ்லீம்கள்லாம் வட்டி வாங்கத்தானே செய்கிறாங்க, அது மாதிரி நீயும் வாங்கிக்கொள் என்று அவங்களுடைய தாய் அவங்களுக்கு சொல்கிறாங்களாம். இதை எப்படி தப்புன்னு சொல்வதுன்னு கேட்குறாங்க. இதை நம்ம தாராளமாக தப்புன்னு சுட்டி காட்டலாம். ஒரு கெட்ட விஷயத்தை பொறுத்தவரையிலும் அடுத்தவங்களை நம்ம உதாரணமாக காட்டவே கூடாது. நம்ம நம்பிக்கையின்படி ஒரு விஷயம் கெட்டது என்று சொல்லப்பட்டு விட்டது. கெட்டதுன்னு சொல்லப்பட்ட உடனே ஊரில் 1000 பேர் செஞ்சாலும் அவங்களாம் அந்த கெட்டது செய்யத்தானே செய்கிறாங்க, அதனால நீயும் செய்யணும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லலாமா? ஒரு விஷயத்தை நம்ம எப்படி நம்புகிறோம் என்பதை பொறுத்து. இது வட்டி கெட்டது, அது தேவையில்லை, அது அடுத்தவனை ஏமாற்றி பணம் பறிக்கிற வேலை, அடுத்தவனுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு அவனுடைய பணத்தை பறிக்கக்கூடிய ஒரு வேலை என்று நம்ம நம்பி விட்டோமே. ஆனால் அதில் உறுதியாக இருக்கணும். அது 10 பேர் செஞ்சாலும் 100 பேர் செஞ்சாலும் அவர்களை பார்த்து அவங்க வாங்குற மாதிரி நானும் வாங்குவேன் சொல்லக்கூடாது. ஏமாற்றக்கூடாதுங்கிறோம், மோசடி பண்ணக்கூடாதுங்கிறோம், கலப்படம் பண்ணக்கூடாதுங்கிறோம். அந்த பக்கத்து கடைக்காரன் கலப்படம் பண்ணுறான், நீயும் கலப்படம் பண்ணின்னு நம்ம சொல்லலாமா? லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறோம். இல்லை அந்த அதிகாரிலாம் லஞ்சம் வாங்குறாரு, நீயும் லஞ்சம் வாங்கிக்கொள் சொல்லலாமா நம்ம பிள்ளைகளுக்கு? அப்போ ஒரு கெட்ட விஷயங்களை பொறுத்தவரையிலையும் அடுத்தவங்களை முன்னுதாரணமாக காட்டினோம்னா நம்ம திருந்தவே மாட்டோம். ஏன், உலகத்தில் கெட்டவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கெட்டவர் நம்ம பார்க்குற விஷயம் தான். நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். நம்ம நல்லவர்களால் உத்வேகம் பெறணும். அவரை மாதிரி நம்ம நல்லவராக இருக்கணும், அவரை மாதிரி நாம் மக்களுக்கு தொண்டாற்றணும், அவரை போல் மனிதர்களுக்கு சேவை செய்யணும். இப்படித்தான் நம்ம நல்லவர்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணுமே தவிர கெட்டவங்களை கொண்டு நம்ம உதாரணம் காட்ட ஆரம்பிப்போமே ஆனால் பிள்ளைகள் சீரழிவார்கள். குழந்தைகள் எந்த விஷயத்திலையும் நல்ல விதமாக உருமாற மாட்டார்கள். இப்போ இதை நம்ம பெற்றோருக்கு சொல்லணும். நீ கெட்டதில் உதாரணம் காட்டாதீங்க. 4 பேர் இன்னொருத்தன் தற்கொலை பண்ணுவானா அவனை பார்த்து நம்ம தற்கொலை பண்ண முடியுமா? ஒருத்தன் கிணத்துல விழுவான், அது கெட்டது, அவனை பார்த்து நம்மளும் கிணத்துல விழ முடியுமா? அப்போ கெட்டதை நம்ம பார்க்கவே கூடாது. உலகத்தில் கெட்ட விஷயங்களை முன்னுதாரணமாக நம்ம கை கொள்ளக்கூடாது. நல்ல விஷயங்களை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வட்டியில அடுத்தவங்க நீங்க காட்டாதீங்க. எந்த முஸ்லீம் வாங்கினாலும் சரி, அதனால் நான் அதை பின்பற்ற வேண்டும் என்பது கிடையாது. முஸ்லீமை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்லுது, முகமது நபிகள் என்ன சொன்னாங்க, அதன் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளணும். இதை உங்களுடைய பெற்றோருக்கு பதிலாக சொல்லுங்க. ஐயா, சின்ன கேள்வி சொல்லுங்க. இப்போ இந்துஸ்துல ஜென்ஸும் போகிறாங்க, லேடிஸும் போகிறாங்க ஒரு வணங்குறதுக்கு. கிறிஸ்டின்லேயும் ஜென்ஸும் போகிறாங்க, லேடிஸும் போகிறாங்க வணங்குறதுக்கு. முஸ்லீம்ஸில் ஜென்ஸு மட்டும் ஏன் நமாஸ் போகிறாங்க, லேடிஸுங்க போகிறதில்ல மஸ்ஜித்துக்கு? சரி ஐயா, அவங்க கேட்குறது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ இந்துக்களை எடுத்துக்கொண்டால் கோவிலுக்கு முஸ்லீம்களும் ஆண்களும் போகிறாங்க, பெண்களும் போகிறாங்க. கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டால் தேவாலயங்களுக்கு ஆண்களும் போகிறாங்க, பெண்களும் போகிறாங்க. முஸ்லீம்களில் மட்டும் நமாஸ் பண்ண போகும்போது ஆண்கள் மட்டும்தானே போகிறாங்க, பெண்கள் போகிறது இல்லையே, ஏன் நீங்கள் பெண்களை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது கிடையாது, தப்பு. அது முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலத்திலையும் நீங்கள் பிற ஆலயங்களை குறிப்பிடுவதைப் போல ஆண்களும் வழிபாடு செய்கிறார்கள், பெண்களும் வழிபாடு செய்கிறாங்க. ஆண்களும் நமாஸ் பண்ணுறாங்க, பெண்களும் நமாஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சில பேர் சரியாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறாங்க. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அது ஏன் தடுக்கிறாங்கன்னா தர்காவுக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல, தர்காவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு வருமானம்.
பள்ளிவாசலுக்கு வந்தால் வருமானம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நீ பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு மதகுருமார்கள் தடுத்து தர்காவுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இல்லை பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் என்பது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலேயே பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக உள்ள தமிழகத்தில் உள்ள மர்கஸ்கள் வழிபாட்டு தலங்கள்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களும் நமாஸ் பண்ணுவாங்க, பெண்களும் நமாஸ் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்துக்கொண்டு இன்னும் பிற வழிபாட்டு தலங்களையும் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்லாத பிற ஜமாத்துகள் கூட அவங்க பள்ளிவாசல்ல ஆண்கள் பெண்கள் 2 பேருமே நமாஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா உங்க ஊர்ல உள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய பள்ளிவாசல் நீங்க வந்து நேரடியாக பார்க்கலாம். நாங்கள் நமாஸ் பண்ணும்போது கூட நீங்க நேரடியாக வந்து பாருங்க. நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா செப்பரேட் பண்ணிடுவோம். ஆண்கள் பெண்கள் கலந்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வரிசைப்படுத்துறோம்ல, ஆண்கள் ஒரு வரிசையிலையும் பெண்கள் இன்னொரு வரிசையிலையும் இருக்கிற மாதிரியே நமாஸ் பண்ணும் பொழுதும் ஆண்கள் ஒரு வரிசையில் இருப்பாங்க, அதற்கு பிறகு பெண்கள் இன்னொரு வரிசையில் இருப்பாங்க. ஆண்கள் ஒரு தளத்தில் இருந்தால் பெண்கள் மேல் தளத்தில் இருப்பாங்க. இப்படி பிரித்து கொண்டு அங்கே நமாஸ் நடக்கும். ஆனால் பெண்களும் வருவார்கள், வருகை புரியலாம், அதை தடுக்கக்கூடாது நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது விட்டுருங்க, முஸ்லிம்களின் நம்பிக்கையின்படி மக்காவில் உள்ள இந்த காபா என்பதுதான் புனித ஆலயம், முதல் ஆலயம், இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய லைவ் சேனல் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களும் வருவாங்க பெண்களும் வருவாங்க. அதான் முதல் ஆலயம். முதல் ஆலயத்திலேயே ஆண்களும் வரலாம் பெண்களும் வரலாம்னா நாங்கள் கட்டக்கூடிய பள்ளிவாசலில் நமாஸ் பண்ண பெண்கள் வரக்கூடாதா? தாராளமாக வரலாம், நாங்கள் அனுமதிக்கிறோம். தௌஹீத் ஜமாத்தினுடைய மர்கஸ்ல நீங்க தாராளமாக வந்து பார்வையிடலாம். ஆண்கள் வருவதைப் போல பெண்களும் வருகிறார்கள். பெண்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை. இதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம்.